பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. குறிப்பாக பாஜக 89 தொகுதிகளிலும், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் 85 தொகுதிகளிலும், சிராக் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி 19 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மதசார்பற்ற ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா 5 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. எதிரணியான மகா கத்பந்தன் கூட்டணியில் காங்கிரஸ் 6 தொகுதிகளிலும், தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் 25 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சிபிஐ, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சி 2 இடங்களிலும், சிபிஎம், ஐஐபி தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. தனித்து போட்டியிட்ட ஓஐசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி 5 இடங்களிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 1 இடத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எடுத்துக்காட்டாக மாறியிருக்கிறது. 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அதில் 11 தொகுதிகளில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பலரும் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தட்டி பறித்துள்ளனர். அதே சமயம் 500க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் 7 தொகுதிகளில் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பாலும் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்களே வெற்றி பெற்றுள்ளனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நோட்டா வாக்குகளின் எண்ணிக்கை கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலை விட அதிகரித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தரவுகளின்படி 243 தொகுதிகளில் பதிவான மொத்த வாக்குகளில் 6.65 லட்சம் வாக்குகள், அதாவது 1.81 விழுக்காடு நோட்டாவுக்கு சென்றுள்ளது தெரியவந்துள்ளது. 2022இல் நடந்த தேர்தலில் 7.6 லட்சம் வாக்காளர்கள், அதாவது 1.68 விழுக்காடு பேர் நோட்டாவுக்கு வாக்களித்துள்ளனர். 2015இல் 3.8 கோடி பேரில் 9.4 லட்சம் பேர் நோட்டாவை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். பீகாரில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக களமிறங்கிய ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் போராடி வெற்றி பெற்றார். லாலு பிரசாத் குடும்பத்தின் பாரம்பரியமான ராகோபூர் சட்டமன்ற தொகுதியில் தனது எம்எல்ஏ பதவியை தக்க வைத்துக் கொண்டார். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி பாஜக வேட்பாளர் சதீஷ்குமாரை 14,532 வாக்குகள் வித்தியாசத்தில் தேஜஸ்வி யாதவ் வெற்றி கொண்டார். ராகோபூர் தொகுதியில் தேஜஸ்வி கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். 2015 மற்றும் 2020 ஆகிய தேர்தல்களிலும் சதீஷ்குமாரை தோற்கடித்திருந்தார். இந்த தேர்தல் முடிவும் அதையே மீண்டும் உறுதி செய்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் மகுவா தொகுதியில் ஆர்ஜேடி தலைவரான லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகனும் ஜன்சக்தி ஜனதாதளம் தலைவருமான தேஜ் பிரதாப் யாதவ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இந்த தொகுதியில் எல்ஜேபி வேட்பாளர் சஞ்சய் குமார் சிங் ஆர்ஜேடி வேட்பாளர் முகேஷ் குமாரை விட 44,997 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். தேஜ் பிரதாப் யாதவ் 35,703 வாக்குகளை பெற்றார். ஆர்ஜேடியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து ஜன்சக்தி ஜனதாதளம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய தேஜ் பிரதாப் மகுவா தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் குறிப்பிடத்தக்க ஆதரவை பெற முடியவில்லை. பீகார் அரசியலில் போஜ்பூரி பிரபலங்கள் பலர் களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் அலிநகர் தொகுதியில் போட்டியிட்ட 25 வயது பாஜக வேட்பாளர் மைதிலி தாக்கூர் மேலும் பலரின் முகங்களையும் தன் பக்கம் திரும்ப வைத்துள்ளார். காரணம், தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதற்கு முன்னதாக மைதிலி மரபார்ந்த இரட்டை அர்த்தமற்ற நாட்டுப்புற பாடல்கள் மூலம் ஏற்கனவே உள்ளூரிலும் சமூக வலைதளங்களிலும் பிரபலமடைந்திருந்தார். குறிப்பாக பாரம்பரிய இசையுடன் நாட்டுப்புற போஜ்புரி இசையை கலந்து அவர் பாடி சமூக ஊடகங்களில் பல மில்லியன் பின்தொடர்புகளை பெற்றுள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது அவர் வெளியிட்ட ராம்பஜன் வீடியோக்களும் அவரது புகழை பல மடங்கு உயர்த்தின. வெறும் கலாச்சார பாடல்கள் மட்டுமின்றி சினிமா பாடல்கள் பாடியும் ரசிகர்களை தன் குரலால் கட்டி போட்டவர். அவரது பாடல்களை கேட்ட ரசிகர்கள், நீங்கள் அரசியலுக்கு செல்ல வேண்டாம், ஒருவேளை நீங்கள் வென்றுவிட்டால் ஒரு நல்ல கலைஞரை நாங்கள் இழந்து விடுவோம் என கருத்து தெரிவித்து வந்தனர். அவர்கள் சொன்னது போலவே பீகாரில் இதுவரை பாஜக ஜெயித்திடாத ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் கோட்டையில் நின்று வெற்றி முகமாக அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இந்த மைதிலி தாக்கூர்.
பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி பீகார் சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாததால் எதிர்பார்க்கப்பட்ட அரசியல் மாற்றம் உருவாகவில்லை. மாநிலம் முழுவதும் 2 ஆண்டுகள் நடந்த பிரச்சாரம் மற்றும் தீவிர முயற்சிகளுக்கு பிறகும் தேர்தலில் குறிப்பிடத்தக்க ஆதரவை பெறவில்லை. கருத்து கணிப்புகள் குறைந்தது 1 அல்லது 2 இடங்கள் கிடைக்கலாம் என கணித்திருந்த நிலையிலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. சில இடங்களில் வாக்குகள் பிரிந்ததாக ஆய்வாளர்கள் கூறினாலும் அது என்டிஏ அல்லது எம்ஜிபி கூட்டணிகளின் முடிவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. இதேவேளையில் என்டிஏ கூட்டணி மாநிலம் முழுவதும் வலுவான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையை பெற்றுள்ளது. தேர்தல் களத்தில் பிரசாந்த் கிஷோர் போட்டியிட்டிருந்தாலும் அவரது கட்சியின் முதல் தேர்தல் அறிமுகம் மாற்றத்தின் அலையை உருவாக்கும் என்ற எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை. பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரே தனது மாஸ்கை கழற்றுவேன் என பரப்புரையில் ஈடுபட்ட தி புளூரல்ஸ் கட்சி தலைவர் புஷ்பம் பிரியா படுதோல்வி அடைந்தார். தர்பங்கா தொகுதியில் போட்டியிட்ட புஷ்பம் பிரியா மாஸ்க் அணிந்தபடியே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தொகுதி மக்களிடையே கவனம் பெற்றார். ஆனால் தேர்தல் முடிவில் வெறும் 1403 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியை தழுவினார். அவரது கட்சியினர் போட்டியிட்ட 243 தொகுதிகளிலும் பின்னடைவை சந்தித்தனர். தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசும் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலியான வீடியோக்களை வெளியிட்டு சர்ச்சையை உருவாக்கிய யூடியூபர் மணிஷ் காஷ்யப் பீகார் சட்டமன்ற தேர்தலில் சன்பாட்டியா தொகுதியில் தோல்வியடைந்தார். தனது சமூக ஊடக பிரபலத்தை வைத்து ஜன்சுராஜ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட மணிஷ் காஷ்யப் தேர்தலில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. 2023 மார்ச்சில் தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசும் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக உருவாக்கப்பட்ட போலி வீடியோக்கள் காரணமாக காஷ்யப் சர்ச்சையில் சிக்கி சிறைக்கு சென்றார். பீகாரில் ஜன்சுராஜ் கட்சி ஆதரவாளர் டூலார் சந்த் யாதவின் கொலை வழக்கில் கைதான கும்பலின் தலைவர் மற்றும் அரசியல்வாதியான ஆனந்த் குமார் சிங் மோகாமா தொகுதியில் வெற்றி பெற்றார். ஐக்கிய ஜனதா தள வேட்பாளரான இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆர்ஜேடி வேட்பாளரான வீணா சிங்கை 28,206 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி ஆனந்த் சிங் 91,416 வாக்குகளை பெற்றார். ஆர்ஜேடி வேட்பாளரான வீணா சிங் 63,210 வாக்குகளை பெற்றார். மோகாமா தொகுதி 1990 முதல் சிங் குடும்பத்தினரின் கோட்டையாகவே இருந்து வருகிறது. பீகார் மாநிலத்தில் இனி ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சிக்கு வர முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் முன்பாக பிரதமர் மோடி உரையாற்றினார். வளர்ச்சி அரசியலை ஆதரிக்க வேண்டும் என்பதை பீகார் இளைஞர்களும் பெண்களும் நிரூபித்திருக்கின்றனர் என குறிப்பிட்டார். பாஜக கூட்டணியின் தொலைநோக்கு திட்டங்களுக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர் என கூறினார். காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி கட்சி என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். பொய்யான புகார்களை கூறி மக்களை சாதி வாரியாக பிரிப்பது, தேசத்துக்கு எதிரான கொள்கைகளை விவாதப்படுத்துவது போன்ற வியூகங்களை காங்கிரஸ் பின்பற்றுவதாகவும் இதனால் காங்கிரஸ் மீண்டும் பிளவுபட வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிட்டார். கூட்டணி கட்சிகள் காங்கிரசிடம் கவனமோடு இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். பீகார் மக்கள் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்துக்கு முழு ஆதரவு அளித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த பொய்யான தகவல்களை பீகார் மக்கள் நிராகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி தேடித்தந்த பீகார் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பீகார் தேர்தல் வெற்றிக்கான புதிய பார்முலாவை பிரதமர் மோடி கூறினார். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் முன்பு பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது மகிழா மற்றும் யூத், அதாவது பெண்கள் மற்றும் இளைஞர்களை பீகார் தேர்தல் வெற்றிக்கான எம்ஒய் பார்முலா என்றார். அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து பெண்கள், இளைஞர்கள் ஒன்றாக திரண்டு என்டிஏவுக்கு வாக்களித்திருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். பீகார் தேர்தல் தொடக்கம் முதலே நியாயமாக நடக்கவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மகா கத்பந்தன் கூட்டணியை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். பீகார் தேர்தல் முடிவு உண்மையிலேயே வியப்பளிப்பதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி,
ஆரம்பத்திலிருந்தே நியாயமற்ற முறையில் நடந்த தேர்தலில் தங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் இந்த தேர்தல் முடிவை ஆழமாக மதிப்பாய்வு செய்யும் என்றும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான தங்களது முயற்சிகள் இன்னும் வலிமையாக தொடரும் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பீகார் மாநிலம் மேலும் முன்னேறி மிகுந்த வளர்ச்சியடைந்த மாநிலமாகும் என முதலமைச்சர் நிதிஷ்குமார் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்கள் ஆட்சி மீது நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி, கூட்டணி கட்சி தலைவர்கள் சிராக் பாஸ்வான், ஜித்தன் ராம் மஞ்சி, உபேந்திர குஷ்வாஹா உள்ளிட்டோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் சக்திகளுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சியை தருவதாக கூறியுள்ள அவர், இது தொடர்பாக ஆழமான ஆராய்ந்த பிறகு உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பீகார் தேர்தல் முடிவுகளால் காங்கிரஸ் தொண்டர்கள் மனம் தளர வேண்டாம் என கேட்டுக்கொண்ட கார்கே, மக்களோடு இணைந்து அரசியலமைப்பு ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டத்தை தொடர்வோம், இந்த சண்டை நீண்டது என தனது எக்ஸ் பதிவில் பதிவிட்டுள்ளார். தேர்தல் பின்னடைவுக்கு பின்னால் உள்ள காரணிகளை ஆராய உள்ளதாக மகாபந்தன் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. பீகார் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சி தலைமை, என்டிஏ கூட்டணி முன்வைத்த பிரித்தாளும் மதவாத சாதியவாத பரப்புரை பெரும் பயனளித்துள்ளதாக கூறியுள்ளது. பாஜகவை தோற்கடிக்க வேண்டுமானால் எதிர்க்கட்சிகள் மிகவும் ஐக்கியப்பட்ட முயற்சிகளை கையாள வேண்டும் என்பதை பீகார் தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக சிபிஎம் குறிப்பிட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மற்றும் சுரண்டப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராட்டங்களை சிபிஎம் முன்னெடுக்கும் என்றும் உறுதியளித்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் வேட்பாளர் நவீன் யாதவ் 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். பாரத் ராஷ்டிர சமிதி வேட்பாளர் 2ஆம் இடத்தையும் பாஜக வேட்பாளர் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இந்த தொகுதியில் பாரத் ராஷ்டிர சமிதி வேட்பாளர் காலமான நிலையில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இவ்வெற்றியை அடுத்து 119 உறுப்பினர்களை கொண்ட தெலுங்கானா சட்டமன்றத்தில் காங்கிரசின் பலம் 66ஆக அதிகரித்துள்ளது. காஷ்மீரில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் இரு எதிர்க்கட்சிகளும் தலா ஒரு தொகுதியில் வென்றன. காஷ்மீரின் நக்ரோடா தொகுதியில் பாஜக வேட்பாளர் தேவ்யானி ராணா 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் வென்றவர் இறந்த நிலையில் இடைத்தேர்தலில் அவரது மகள் போட்டியிட்டு வென்றுள்ளார். காஷ்மீரில் தேர்தல் நடைபெற்ற மற்றொரு தொகுதியான பட்காமில் மக்கள் ஜனநாயக கட்சியின் சையது முன்சாதிர் மெஹ்டி 4,500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் பாஜக வேட்பாளர் 6வது இடத்தை பிடித்தார். ராஜஸ்தானின் அண்டா தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. அக்கட்சிக்கு கிடைத்திருக்கும் இந்த வெற்றி ராஜஸ்தான் அரசியலில் முக்கியமான ஒன்றாக பார்க்க முடிகிறது. ராஜஸ்தானின் பரன் மாவட்டத்தில் உள்ள அண்டா சட்டமன்ற தொகுதி முன்னதாக பாஜக வசம் இருந்தது. அந்த தொகுதியின் உறுப்பினராக இருந்த பாஜகவைச் சேர்ந்த கன்வர்லால் மீனா ஒரு வழக்கில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதன் விளைவாக கடந்த மே மாதம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதையொட்டி அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் 200 இடங்கள் உள்ள சூழலில் 115 இடங்களை ஆளும் பாஜக கையில் வைத்திருக்கிறது. ஆக இந்த ஒரு தொகுதியின் வெற்றி தோல்வி பெரிய மாற்றங்களை உண்டாக்கக்கூடியதல்ல. ஆயினும் ஏன் இந்த இடைத்தேர்தல் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது என்றால், முதலமைச்சர் பஜன்லால் ஆட்சி மீதான ஒரு கருத்தெடுப்பாக இது பார்க்கப்பட்டது. ஆகையால் முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவோடு முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜேவையும் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியது பாஜக. வசுந்தரா ராஜேவின் செல்வாக்கு உள்ள தொகுதி இது. அப்படியும் காங்கிரசின் பிரமோத் ஜெயின் பயா வெற்றியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. காங்கிரஸ் சார்பில் வென்றிருக்கும் பிரமோத் ஜெயின் பயா முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான அசோக் கெலாட்டுக்கு நெருக்கமானவர். அந்த வகையில் பீகாரில் பலத்தை பின்னடைவை சந்தித்திருக்கும் சூழலில் ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் ஆளும் பாஜகவை வீழ்த்தியிருப்பது ஆறுதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது.
கடந்த 20 ஆண்டுகளில் ராகுல் காந்தி 95 தேர்தல் தோல்விகளை சந்தித்திருப்பதாக பாஜகவினர் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர். பாஜக ஐடி விங் தனது எக்ஸ் தள பதிவில் ராகுல் காந்தி காங்கிரஸில் முக்கிய தலைவராக உருவெடுத்த 2005ஆம் ஆண்டு முதல் தற்போதைய 2025 பீகார் தேர்தல் வரை சுமார் 95 தோல்விகளை அக்கட்சி சந்தித்திருப்பதாக விமர்சனம் செய்துள்ளனர். காங்கிரஸ் தோல்வியடைந்த மாநிலங்கள் மற்றும் ஆண்டுகள் வாரியாக குறிப்பிட்டு புகைப்படத்தை பகிர்ந்து வைரலாக்கி வருகின்றனர். பஞ்சாபின் தர்ன்தரன் தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் ஹர்மீத் சிங் சாந்து வெற்றி பெற்றார். இவர் அகாலிதள வேட்பாளரை 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். ஒடிசாவில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஜெய் துலாக்கியா 83,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் காங்கிரசுக்கு 2வது இடமும் பிஜு ஜனதா தளத்திற்கு 3வது இடமும் கிடைத்தன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கட்சிலா தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளர் சோமேஷ் சந்திர சோரன் 35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். டெல்லியில் பயங்கரவாத தாக்குதல் நடந்துள்ள நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி தொண்டர்கள் ஆரவாரமின்றி கொண்டாடினர். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு நாட்டையே உலுக்கியது. இந்நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை கொண்டாட டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்துக்கு குறைந்த அளவிலான தொண்டர்களே வந்திருந்தனர். கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடிப்பதை பாஜக தொண்டர்கள் தவிர்த்தனர். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கடந்த 30 ஆண்டுகளாக சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடவில்லை. 1985ஆம் ஆண்டில் அவர் ஒருமுறை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன்பின் 1995ஆம் ஆண்டில் ஹர்னவுட் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 3 தசாப்தங்களாக நிதிஷ்குமாரின் அரசியல் பயணம் சட்ட மேலவை வழியை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். ஆனால் 19 ஆண்டுகால முதல்வர் அனுபவம், ஆக்கப்பூர்வமான அரசியல் செயல்பாடுகள், நடவடிக்கைகள் மட்டுமின்றி நாடாளுமன்ற தேர்தல்களில் 6 முறை வெற்றி பெற்றதன் மூலம் நிதிஷின் அரசியல் பயணம் நிலைத்திருக்கிறது. பீகார் தேர்தல் பெருவெற்றியை அடுத்து முதல்வர் நிதிஷ்குமாரின் சொந்த கிராமத்தில் கொண்டாட்டங்கள் களைகட்டின. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. இந்த நிலையில் நாலந்தாவில் உள்ள கல்யாண் பிகா கிராமத்தில் பெண்கள் வண்ணப்பொடி தூவியும் மேளம் இசைத்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்தியா முழுவதிலும் வளர்ச்சி, பெண்கள் பாதுகாப்பு, நல்ல அரசு மற்றும் ஏழைகளின் நலனுக்காக இன்று வரை செய்துள்ள சேவையின் அங்கீகாரமாக பீகார் தேர்தல் வெற்றியை கருதுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி பீகாருக்கு முழுமையாக உழைத்தார் என்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் குடும்ப அரசின் இருளிலிருந்து பீகாரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் என்றும் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலம் பீகாரில் பாரதிய ஜனதா நடத்திய விளையாட்டு மற்ற மாநிலங்களில் நடக்காது என்றும் நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் சமாஜ்வாதி கட்சித் தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் இதுபோன்று பாஜக வெல்ல முடியாது என எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பிற்பட்ட வகுப்பினரும் பட்டியல் இனத்தவரும் சிறுபான்மையினரும் கழுகு போல கண்காணித்து முறைகேடு